அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டடாக பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம்ன்றதை பார்த்துக்கலாம். The partial differential equation uxx minus x square times y into uyy equal to 0 with y greater than 0 and x is greater than 0 can be classified as parabolic, elliptic, hyperbolic, elliptic if y equal to 0. ஓகே, ஸோ ப்ராப்ளம் வெரி சிம்பிள். ஒரு பிடி கொடுத்துட்டு அது வந்து என்ன டைப் ஆஃப் பிடின்னு சொல்லி கேட்குறாங்க. பேராபோலிக்கா, எலிப்டிக்கா, ஹைப்பர்போலிக்கா அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக இந்த செகண்ட் ஆர்டர் லீனியர் ஹோமோஜினியஸ் பிடி எப்படி இருக்குன்னா uxx ப்ளஸ் b டைம்ஸ் uxy ப்ளஸ் c டைம்ஸ் uyy plus d times ux plus e times uy plus f times u equal to 0. இது வந்து second order linear homogeneous partial differential equation. ஓகே, இதுதான் ஜென்ரல் ஃபார்மு. இது வந்து இதில் நம்ம டிஸ்கிரிமினன்ட் டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கண்டுபிடிக்கணும். இது வந்து டெல்டா ஜீரோவாக இருந்தால் பேரபோலிக், அதுவே டெல்டா பாசிட்டிவாக இருந்தால் ஹைப்பர்போலிக், டெல்டா இஸ் லெஸ் தென் 0 வந்தால் எலிப்டிக். ஓகே, ஸோ இதுதான் இந்த 4 கண்டிஷன், 3 கண்டிஷன். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்து ஒன்று ஈக்குவல் டு 0 வந்தால் பேரபோலிக், கிரேட்டர் தென் 0 வந்தால் ஹைப்பர்போலிக், லெஸ் தென் 0 வந்தால் எலிப்டிக். ஓகே, ஸோ இங்கே ஏபிசிலாம் இந்த கோஃபிஷியன்ஸ் ஆஃப் uxx, uxy, uyy. கிவன் பிடி பாருங்களேன், uxx மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டைம்ஸ் uyy ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ ஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். பியோட வேல்யூ 0, சியோட வேல்யூ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டைம்ஸ் ஒய். அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கண்டுபிடிங்க. பி ஸ்கொயர் மைனஸ் 4ac என்ன கிடைக்கும், 0 மைனஸ் 4 டைம்ஸ் ஏயோட வேல்யூ 1, சியோட வேல்யூ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டைம்ஸ் ஒய்னு வந்துடும். அப்போ 4 டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு ஒருத்தர் நிற்குது. கரெக்டாக 4 டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். அப்போது உங்களுடைய டெல்டா வேல்யூன்னா 4 டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். கிவன் கண்டிஷன் என்ன, கிவன் கண்டிஷன் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் டைம்ஸ் இன்ட்டு ஒய். ஓகே, கிவன் கண்டிஷன் என்ன, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0 அண்ட் ஒய் இஸ் கிரேட்டர் தென் 0. இது கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. வித் ஒய் இஸ் கிரேட்டர் தென் 0, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0 கொடுத்துருக்காங்க. அப்படி போடும்போது ரெண்டுமே பாசிட்டிவ் அப்படின்னா டெல்டா வேல்யூ உங்களுக்கு ஆகிடும், கிரேட்டர் தென் 0 ஆகிடும். ஏன்னா இது 4 டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய், எக்ஸும் பாசிட்டிவ் ஒய்யும் பாசிட்டிவ் அப்படின்னா டெல்டா பாசிட்டிவ். ஸோ டெல்டா பாசிட்டிவ் என்ன சொல்லியிருக்கேன், ஹைப்பர்போலிக். ஓகே, ஸோ பாருங்கள் இது என்ன டைப் ஆஃப் பிடி, ஹைப்பர்போலிக் டைப் பிடி. ஸோ பேராபோலிக் கிடையாது, எலிப்டிக் கிடையாது. எலிப்டிக் ஒய் ஈக்குவல் 0ன்னு சொல்கிறாங்க. இஃப் ஒய் ஈக்குவல் 0 கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இது வந்து பேராபோலிக் தான். ஏன்னா இந்த காம்போனன்ட் ஒய் 0 ஆச்சுன்னா என்ன கிடைக்கும், ஒய் ஈக்குவல் 0னா டெல்டா வந்து 0 ஆகிடும். ஸோ பேராபோலிக் டைப். இது வந்து எலிப்டிக்னு சொல்கிறாங்க. அப்போ இதுவும் ஃபால்ஸு. எலிப்டிக் ஆல்வேஸ் ஃபால்ஸு, பேராபோலிக் ஆல்வேஸும் ஃபால்ஸ். ஓகே, ஸோ இப்படி தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். ஜென்ரலாக இதான் செகண்ட் ஆர்டர் லீனியர் ஹோமோஜினியஸ் பிடி இப்படி இருக்கும். ஸோ இதனுடைய கோஃபிஷியன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிமினன்ட்டை கண்டுபிடிக்கிறீங்க. அது பேராபோலிக்கு, ஹைப்பர்போலிக்கு, எலிப்டிக்கான கண்டிஷன் செக் பண்ணுறீங்க. செக் பண்ணிவிட்டு ஆன்சர் பிடிச்சிடுறீங்க. கண்டிப்பாக இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் ஒன்று கேட்பாங்க. இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.